உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அப்படியா? மனசு சரியில்லன்னா, உடம்பும் சரியில்லாம தான் போகும். ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ ஆவுங்க. எதையும் யோசிக்காதீங்க. அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகருங்க. அடுத்த கட்டத்த நோக்கி பாருங்க. அடுத்து அடுத்து என்ன செய்யலாம்ன்னு யோசனை பண்ணிட்டு டக்குன்னு அடுத்து பண்ணிடுங்க. அதே பழசையே நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இது என்ன ஒரு இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. ஒரு வாசல் மூடுனா, ஒரு வாசல் திறக்காதா என்ன? நமக்குன்னு ஒரு கதவு திறந்தே தான் இருக்கும் கண்டிப்பா. நம்ம பாட்டுக்கு பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பாஸ்கர், தைரியமா இருங்க. எதுவுமே ஈஸியா எடுத்துக்கங்க. கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். கடப்பா போய் வந்துட்டேன். அப்படிங்க கடுப்பா போய் வந்துட்டேன்னு சொல்றீங்களா? ஓகே, 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 ஓகே. பரவால்ல, பரவால்ல. கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்க வேண்டியது தான். ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல. உங்க குறையெல்லாம் போய் கடவுள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல. நல்லதே நடக்கும் விடுங்க. அடுத்து என்ன செய்றதுன்னு பார்த்து யோசனை பண்ணி அடுத்த கட்டத்த நகருங்க. தேங்கி நிக்கக்கூடாது. நகர்ந்துகிட்டே